பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐசுரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த நாளில் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆண்டவருடைய மகிமை நம்மை நிரப்பும் பொழுது நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகிவிடும். கர்த்தருடைய மகிமை நமக்கு வெளியரங்கமாய் இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்படி கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் தம்முடைய மகிமையை நமக்கு அருளுகிறார். அந்த மகிமை நம்மை நிரப்பும் பொழுது, அந்த மகிமையான தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும் பொழுது நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்காகவே தரித்திரரானார். காரணம், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கும்படி. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் என்று வேதம் சொல்லுகிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. எல்லா மகிமையும் கனமும் அவருக்குரியது. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருந்தும் கூட நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படிக்கு ஆண்டவர் தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறார். உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். நமக்காகவே அவர் ஏழ்மை கோலம் எடுத்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், நம்மை விடுவிக்கும்படியாய், நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படியாய் ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார். ஆகவே இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் அவருக்குள் ஐஸ்வர்யவான்களாயிருக்கிறோம். அவருக்குள் அவருடைய மகிமையினாலே நம்முடைய குறைவுகளை இன்றைக்கு ஆண்டவர் நிறைவாக்குவார். எந்த பகுதியிலே வாழ்க்கையிலே நீங்கள் குறைவுகளோடு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் குறைவை இன்றைக்கு நிறைவாக்குவார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். குறைவுகள் எல்லாம் நம்மை விட்டு ஒழிந்து மறைந்து போகும். நிறைவானது வரும் பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி வரும் பொழுது அவர் நிறைவை நமக்கு கொடுக்கிறார். அவர்தான் நிறைவான ஆவியானவர். அந்த நிறைவான ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்மை நிரப்பிக்கொண்டே இருப்பார். நம்முடைய குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போய்விடும். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று தாவீது எழுதுகிறார். ஆகவே சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து விடும். ஆனால் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி தாவீது எழுதுகிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுடைய வாழ்க்கையில நன்மைக்கு குறைவே இல்லை. ஆண்டவர் நம்மை நன்மையினால் திருப்தியாக்குகிற ஒரு தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். முதல் அற்புதத்தை ஆண்டவர் கானா ஊரிலே நடந்த ஒரு கல்யாண வீட்டிலே செய்தார் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அந்த கல்யாண விருந்துக்கு இயேசுவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் விருந்து நல்ல சிறப்பாக போய்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு குறைவு வந்துவிட்டது. திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது. திருமண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டு விட்டாலே, ஏதோ ஒரு பற்றாக்குறை வந்து விட்டாலே மிகவும் ஏளனமாய் ஜனங்கள் பேசுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு அங்கே இருந்தபடியினாலே இயேசுவிடத்திலே வந்தார்கள். இயேசுவிடத்திலே மரியாள் அவர்களை அனுப்புகிறார். இயேசு அந்த கற்சாடிகளில தண்ணீரை நிரப்பச் சொல்லுகிறார். அந்த வெறும் தண்ணீரை ஆண்டவர் நல்ல நிறம், குணம், மனம், சுவை உள்ள திராட்சரசமாய் ஆண்டவர் ஒரு நொடி பொழுதினை மாற்றி அன்றைக்கு அந்த குறைவை நிறைவாக்கினார். ஆகவே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில என்ன குறைவுகள் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குவார். யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். இன்றைக்கு என்னென்ன குறைவுகளோடு இருக்கிறீர்களோ ஆண்டவர் சொல்லுகிறார். பக்தனாய் யோபு எழுதுகிறார், உம்முடைய கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டேன். இனிமேல் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு என்பதற்கு இடமே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் நிறைவான நன்மைகளினாலே, ஆசீர்வாதத்தினாலே, நிறைவான கர்த்தருடைய மகிமையினாலே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நம்மை நிரப்பும் பொழுது எல்லா குறைவுகளும் ஒளிந்து போகும். ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். பொருளாதாரத்தில் இருக்கிற குறைவுகள், சரீர பலவீனத்தில் இருக்கிற குறைவுகள், இன்னும் குடும்பத்தில் இருக்கிற பற்றாக்குறைகள், குறைவுகள், வருமானத்தில் இருக்கிற போதாத குறைபாடுகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு ஆண்டவர் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கப் போகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீ கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். பல குறைவுகளோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய களஞ்சியங்களை நிரப்பி ஆசீர்வதியும். எல்லா குறைவுகளும் நிறைவாகட்டும். சரீர பலத்தில் இருக்கிற குறைவுகள், பொருளாதாரத்தில் இருக்கிற குறைவுகள், குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கிற அநேக குறைவுகள் இன்றைக்கு நிறைவாகி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து மகிமையினால் நிரப்பி பலப்படுத்தி ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.